அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சுவாரஸ்யமான ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம்? we are going to do or solve. அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கஸில் பார்த்துருப்போம் இல்லையா, மரண கூண்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுவாங்க, மோட்டர் சைக்கிள் விருன்னு சுற்றுவாங்க. இதுக்கு அந்த கேள்வி தான், உயரம் இருக்கும்பொழுது ஏன் கீழே விழ மாட்டேங்கிறாங்க? கேள்வி ஒன்று. ரெண்டாவது, அப்படின்னா அவங்க என்ன வேகத்தில் போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்வோம்? கவனமாக வாசிப்போம். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த சுச்சுவேஷனை ரியலைஸ் பண்ணி ப்ராப்ளத்தை செய்ய முடியும். You may have seen in a circus a motorcyclist driving in a vertical loops, vertical சுத்துவார், inside a death well, a hollow spherical chamber with holes, so the spectators can watch from outside. அந்த வெல் எப்படி இருக்கும்னா ஓட்டையாக இருக்கும், ஸோ அதை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் அம்மா அப்பா கூட்டு போக சொல்லுங்கள். Explain clearly why the motorcyclist does not drop down. ஏன் அந்த மோட்டர் சைக்கிள் இப்படி சுற்றி வர்றவர் மேலே இருக்கும்போது கீழே விழலை, does not drop down when he is at the uppermost point with no support from below. Okay, what is the minimum speed required at the uppermost position to perform a vertical loop if the radius of the chamber is 25 meter is the question. So let us investigate the situation. ஸோ இதான் அந்த மரண கூண்டுன்னு வச்சுக்கலாம் பிள்ளைங்களா. ஸோ இந்த மரண கூட்டில் இந்த மோட்டர் சைக்கிளிஸ்ட் என்ன செய்கிறாரு? அப்படியே சுற்றி வர்றாரு. இனிஷியலாக அவர் எங்கே இருந்திருப்பார்? ஹி வில் பி ஹியர். இந்த மாதிரி இங்கே என்ன செஞ்சுருப்பார்? இங்கே வந்து இருந்திருப்பார். இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? போயிட்டு இருந்திருப்பார். அப்படியே சுற்றி என்ன செய்கிறாரு? விறுன்னு சுற்ற ஆரம்பிக்கிறார். என்ன செய்வார் அவர்? இப்போ என்ன கேள்வினா, அவர் மேலே இருக்கும்போது ஏன் கீழே விழ மாட்டேங்கிறார்? இதான் கொஸ்டின். அந்த சேம்பருடைய ரேடியஸ் 25 மீட்டர். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, அவர் மேலே செயல்படக்கூடிய விசைகளை நம்மளால் ஆராய்ச்சி பண்ண தெரியணும். ஸோ அவர் இப்படி சுற்றுறதுனால அது மேலே செயல்படக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வில் பி அவுட்வேர்ட்ஸ். வெளியே நோக்கி தானே போகும், இட் இஸ் அவுட்வேர்ட்ஸ். இதை அதை தடுக்கும். ஸோ அவங்க ரெண்டு ஃபோர்ஸ் செயல்படும். ஒன்று எம்ஜி, இன்னொன்று mv²/r. ரெண்டுமே கீழ் நோக்கி இருக்கும். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவர் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் நார்மல். ஓகே, இதே மாதிரி இங்கே இருக்கும் பொழுது எம்ஜி கீழே இருக்கும், mv²/r ரேடியல் அவுட்வர்ட்ஸ் மேலே இருக்கும். இது மேலே இதுதான் மரணக்கூண்டு இதில் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் நார்மல். ஸோ mv²/r, mg நார்மல். So mv²/r minus mg is equal to n. Otherwise n கீழ் நோக்கி தானே இருக்கும். mg plus n is equal to mv²/r. இதுதான் அதனுடைய ஸ்டார்டிங் ப்ரிமிசஸ். ஸோ mg plus n is equal to mv²/r. அப்போ அவர் இந்த வேகத்தில் போகிற வரைக்கும் என்ன ஆக மாட்டார்? அவர் கீழே விழ மாட்டார். சே நார்மலி இல்லை, இட் பிகம் 0ன்னு அஸ்யூம் பண்ணி, திஸ் இஸ் தி கிரிட்டிக்கல் ஸ்பீட், மினிமம் மோஸ்ட் ஸ்பீட், கிரிட்டிக்கல் ஸ்பீட். இந்த இடத்துல அவர் விழமாட்டார். ஏன் விழமாட்டார்? ஏன்னா இந்த m×g கீழ் நோக்கி செயல்படுது, mv²/r மேல் நோக்கி செயல்படுது. இந்த mgயை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு v இருந்ததுன்னா he will not fall down. அந்த v எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷனை மேனிப்புலேட் பண்ணிங்கன்னா m and m gets cancelled. ஓகே, ஸோ g is equal to v²/r. நமக்கு v வேணும். ஸோ v² is equal to gr, v is equal to root of g into r. ஸோ நீங்கள் நம்மளுக்கு தெரியும், g நான் 10ன்னு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 10 ஏன் வச்சுக்கிறேன்னா 9.8 பதிலாக நம்ம ஜெனரலாக 10 வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக ஆன்சர் வேணும்னா யூ புட் இட் 9.8. சாருடைய நோக்கம் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கான்செப்ட் புரியணுங்கிறது. ஸோ 10 into 25 250. ஸோ இஃப் யூ டேக் ஸ்கொயர் ரூட், திஸ் இஸ் 15.7 meter per second. ஸோ 15.7 meter per second is the minimum velocity. is the minimum velocity required. அப்போ என்ன அர்த்தம்னா பிள்ளைங்களா, கேமரா அந்த இடத்துக்கு வரட்டும். 15.7 மீட்டர் பெர் செகண்ட் மினிமம் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அப்போ கிரியேட் ஆகக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் அப்போ கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் m×gயும் ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ஸோ திஸ் வில் பி இன் தி ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம், சமநிலையில் இருக்கும். அந்த வண்டி என்ன செய்யாது? கீழே விழாது என்பதே
இந்த ப்ராப்ளத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைங்களா. ஸோ பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதேனும் புரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ நீட் எக்ஸாமில் கிராக் பண்ணுறதுக்கு ஏராளமான ரிசோர்ஸஸ் நம்மளுடைய கலாபாரதி சேனலில் இலவசமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.